அவருடைய கிங்டம்குள்ள நான் இருக்கிறேன். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். வாசிப்போம். ஏசாயா 52 அதிகாரம் 7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. இந்த வசனத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன். 12 God reigns, God rules. தேவன் ஆளுகை செய்கிறார். உங்க வாழ்க்கைய பிசாசு ஆளுகை செய்யல. நீங்க என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நீங்க அவருடைய ஆளுகைக்குள்ள வந்துட்டீங்க. நான் சொல்லவா, இந்த வார்த்தையை நீங்க அப்படியே உள்வாங்குற அந்த செகண்டே அந்த ஆளுகை மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வருது. The moment you understand the ruling of God, it start being manifested. அச்சா, ஹலோ அக்கா, நான் சொல்ற கவனிக்கிறீங்களா? ஆமா, சொல்லி கொடுக்குறப்ப வேற எங்கேயாச்சும் பார்த்துட்டு, ஏன்னா நீங்கள் வீட்டில் போய் நடக்க போகிறதில்ல, இங்கேயே நான் சொல்கிறத நீங்கள் புரியும் போது நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப முக்கியமானது. The moment you understand God's ruling, it start being manifested. இது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எப்பொழுது நீங்கள் இதை புரிந்து கொள்கிற நேரம், நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே, நான் ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடம் முதற்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நான் கடந்து வந்து விட்டேன். இப்பொழுது நான் அவருடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறேன். அவருடைய கிங்டம்குள்ள நான் இருக்கிறேன். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். பிசாசு என்னுடைய வாழ்க்கையை ராஜரீகம் பண்ண நீங்க தான் முடிக்கணும். பிசாசு ராஜ்யம் பண்ண, மனிதர்கள் ராஜ்யம் பண்ண, நல்லா கொஞ்சம் சத்தமா பேசலாமே, மனிதர்கள் ராஜ்யம் பண்ண. விசுவாசம் கேள்வியினால் வரும். நீங்க பேசும்போது உங்க காது அதை கேட்குமா? ஜஸ்டின் பிரபாவர் சொல்றாரு, நீங்க பேசும்போது அதான் வாய்க்கிலே முணுன்னு வந்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நீங்க பேசுறத உங்க காது கேட்கணும். அப்ப நீங்க பேசுற உங்க காது கேட்டு நீங்க பேசுறத கேட்கறதுனால விசுவாசம் அந்த கேள்வினால உங்களுக்குள்ள வருமா? அதனால தான் ஒரு வசனத்தை 2 தடவை விசுவாசமே இல்லாமல் நீ சொன்னீன்னா 3ஆவது தடவை அந்த வசனத்து மேலே உனக்கு விசுவாசம் வந்துடும். கையெழுத்து. ஆமாம், இந்த வருஷத்தில் முக்கியமான ரெவலேஷன் இதையும் சேர்த்துக்காங்க. ஆமாம், உங்கள் வாழ்க்கையை பிசாசு ஆளுகை செய்ய, உங்கள் வாழ்க்கையை மனிதர்கள் ஆளுகை செய்ய, உங்கள் வாழ்க்கையை மருத்துவர்கள் ஆளுகை செய்ய, உங்கள் வாழ்க்கையை வியாதிகள் ஆளுகை செய்ய, உங்கள் வாழ்க்கையை இயற்கை ஆளுகை செய்ய, உங்கள் வாழ்க்கையை ஒரே ஒருவர் தான் ஆளுகை செய்ய முடியும். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். உன் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்.